இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழும்பி நின்று தேவனுடைய வசனத்தை நாம் சற்று நேரம் தியானிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை நாம் வாசிப்போம். The book of Hebrews chapter number 4 verse number 12 to 14. எபிரேயர் 4:12 முதல் 14 வரை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேச ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கொடுத்திருக்கிற அவருடைய நல் வார்த்தை, தேவன் ஒருவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். We are only accountable to God. நாம் தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய மேஜைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய மனவாட்டிக்கு நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இம்மணி நேரத்துக்கான உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் பகிர்ந்து தருவீராக. உபதேசத்தின் ரீதியான குழப்பங்களும் வித்தியாசமான சூழ்நிலைகளும் ஆவிக்குரிய உலகத்தை ஆண்டவரே வட்டமடித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சத்தியவான்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்லப்பட்டபடி எங்களை உம்முடைய நல்ல வார்த்தைக்காக எங்கள் செவிகளை நாங்கள் ஆண்டவரை செவி சாய்க்கிறோம். எங்கள் இருதயத்தை தாங்கள் தாழ்த்துகிறோம். இதை செய்வோம் என்கிற ஒப்பு கொடுத்தலோடு இந்த வசனத்தை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, விசுவாசமும் விசுவாசத்துக்கேற்ற கிரியையும் இந்த வார்த்தையின் மூலம் எங்களிடத்தில் காணப்பட நீர் உதவி செய்யும். நான் அப்பிரயோஜனமான ஊழியர், நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற இந்த சிறு குறிப்பில் என்ன காரியங்களை கர்த்தர் சொல்ல வேண்டும் என்று உம்முடைய மந்தைக்கு நீர் வைத்திருக்கிறீரோ அதை ஆவியானவர் நீர் சொல்லும்படி ஜெபிக்கிறோம். நீர் குறித்த எல்கைக்கு மீறி ஒரு வார்த்தையும் பதறி நான் பேசாதபடி என் நாவையும் என்னுடைய இருதயத்தின் எண்ணங்களை நீர் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். உட்கார்வோம். நாம் வாசித்த இந்த வேத வசனத்தில் நாம் அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே என்கிற அந்த ஏகார சொல்லில் அழுத்தம் திருத்தமாய் ஆவியானவர் சொல்ல வருகிற காரியம், இந்த காரியத்திலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டியது வேறு யாருக்கும் அல்ல, அவர் ஒருவருக்குத்தான். இன்றைக்கு வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை நாம் சுயமாக செய்கிறோம், இயல்பாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நாம் சுயமாக இயல்பாக செய்துவிட்டு நான் யாருக்கும் எந்த விதமான கணக்கையும் சமர்ப்பிக்க வேண்டியவன் அல்ல என்று நாம் பின்வாங்க முடியாது. உதாரணத்திற்கு, நான் ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து வாங்கி வருகிறேன் என்று ஒரு உதாரணத்திற்கு வைத்துக்கொள்வோம். கொஞ்சம் காய்கறிகள், பழங்கள், வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கி வருகிறேன். வந்த உடனே நான் யாருக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் யாரோ ஒருவர் என்னிடத்தில் கொஞ்சம் தொகையை கொடுத்து, இந்த காரியத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்க வேண்டும், இதை நீங்கள் எங்களுக்கு வாங்கி தாருங்கள் என்கிற ஒரு பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்தார்களானால், நான் கொண்டு செல்லுகிற பணத்தை எவ்விதமாய் செலவு பண்ணுகிறேன்,
அடுத்தது அதிலே எவ்வளவு பாக்கி இருக்கிறது என்கிற ஒரு கணக்கை பணம் தந்தவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்தில் கணக்கு ஒப்புவித்தல், த அக்கௌண்டபிலிட்டி எங்கே வருகிறது என்று சொன்னால், நமக்கு சொந்தமல்லாத இன்னொன்றை நாம் கையாளும் போது தான் அந்த இடத்துல அக்கௌண்டபிலிட்டி வருகிறது. இப்போ எனக்குரிய பணத்தை நான் செலவு பண்ணும்போது அந்த இடத்துல எந்த விதமான ஒரு காரியமும் இல்லை. ஊழியத்தில் நான் பணத்தை செலவு பண்ணுகிறேன் என்னால் செய்கிற ஒவ்வொரு செலவினங்களுக்கும் உரிய தகுந்த ரசீதுகள், பில்கள் எல்லாம் வைத்து அதை அரசாங்கத்தினிடத்தில் முறையாக எப்படி செலவு செய்தேன் என்கிறதை கொடுக்க வேண்டும். இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பு என்னவென்றால், என்னுடைய விஷயத்திற்கு நான் யாருக்கும் அக்கௌண்டபிலிட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு சொந்தமல்லாத வேறு ஒருவருக்கு சொந்தமாய் உரிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் கையாள வேண்டிய ஒரு விஷயம் வரும்போது அதற்கு நான் கணக்கு ஒப்புவித்து தான் ஆக வேண்டும். இப்போ இந்த இடத்துல ஆக்கியோன் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு குறிப்பு, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் நிலை என்பது இட் இஸ் an accountable லைஃப். ஒரு கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆங்கிலத்தில் ஒரு சொல் உண்டு, லெத்தாஜிக் என்று சொல்லுவார்கள். அதாவது லெத்தாஜிக் என்று சொன்னால் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. யார் நம்மளை கேட்கறதுக்கு இருக்கா? ஜெபம் பண்ணால் நம்மளை யார் கேட்க போகிறா? வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சானா கீழ்ப்படலன்னா, சர்ச்சுக்கு போனான்னா போகலன்னா, அப்படிங்கிற ஒரு ஏனோ தானோ வென்று வாழ்கிற ஒரு நிலை இருக்கிறது அல்லவா? இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நிச்சயமாய் பொருந்தாது, அப்படி இருக்கவும் முடியாது. அப்போ காரணம், கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிற இந்த அழைப்பு ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு. இட் இஸ் அ மார்க் ஆஃப் த ஹை காலிங் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. அது உன்னதமான ஒரு அழைப்பு. இந்த அழைப்பில் நாம் எப்படி வந்தோம் என்று சொன்னால், இது நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதல் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உலகத்தில் எவ்வளோ மனுஷர்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மரிக்கிறார்கள். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பும் அழைப்பும் கொடுக்கப்படுகிறதில்லை. இப்போ ஏன் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால், அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்முடைய முடிவை நாம் நல்ல விதமாய் நடத்துவோம் என்கிறத அவர் அறிந்து, அவர் சகலவற்றையும் முன்னறிந்திருக்கிற ஆண்டவர் நம்மளை முன்குறித்தபடியினாலே தமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இப்படி கிருபையாக இரக்கமாய் அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் நகர்விலும் நாம் இன்றைக்கி தெய்வத்துக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் பார்க்கும் பொழுது அநேக மனுஷர்களுடைய நிலை பொறுப்பற்றவர்களாய் நம்மளை யார் கேட்க முடியும் என்கிற ஒரு சிந்தனையோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் தேவன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை அழைத்து இந்த ஓட்டத்தை ஓடும்படி அவர் நமக்கு செய்து, அந்த வாழ்க்கையில் நாம் போகிற ஒவ்வொரு காரியத்தை குறித்த ஒரு விஷயத்திலே நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை ஏன் அவர் நம்மிடத்தில் அதை கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த உன்னதமான அழைப்புக்குள் நாம் வந்ததற்கு தேவன் செய்திருக்கிற காரியம் மிகப்பெரிய ஒரு காரியம். இந்த காரியத்தை நாம செய்து கொள்ள முடியாது என்பதை அறிந்த தெய்வம், நம்முடைய பாவ கடன்களை எல்லாம் நம்மாலே தீர்த்து கொள்ள முடியாது என்பதை அறிந்த தெய்வம், உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தெய்வம் தமது மகிமை விட்டு இறங்கி அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி நம்மை போல ஒருவனாகி தாமை தாழ்த்தி அவர் சிலுவையிலே செந்தின அந்த விலையேறப்பட்ட கிரயத்தின் மூலமாக இன்றைக்கு இந்த ஒரு உன்னதமான காரியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். காரணம், நம்மை தேவன் படைப்பிலும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், மீட்பிலும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு எல்கையை குறித்திருக்கிறார். God fixed a destiny for us. அப்போ அந்த குறிக்கப்பட்ட எல்கையின் இடத்திற்கு நாம் போய் சேர வருக வரைக்கும் நாம் நம்மளுடைய நித்திய ஜீவனின் காரியங்களை நாம் இழந்து போகக்கூடாது என்பதற்காக தேவன் நம் சார்பாக இவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து இந்த மீட்பை, இந்த ரட்சிப்பை கர்த்தர் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். என்றைக்குமே ஒரு விஷயத்தை அநேக மக்கள் இலவசமாய் பெறும்போது ஒரு பொறுப்பற்ற நிலை அந்த இடத்துல காணப்படும். ஒரு சிறு உதாரணம் சொல்லுகிறேன். கடந்த வருடங்கள், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக
இது கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தும்போது, வெளியில் கூட்டங்கள் எழுப்புதல் கூட்டங்கள் எல்லாம் நடத்தும்போது பார்த்திங்கன்னா, இந்த பாட்டுத்தாள் விநியோகம் அச்சடித்து கொடுப்போம் பாருங்கள். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்க ஒவ்வொரு நாளும் பாட்டுத்தாள் கேட்பாங்க. கூட்டம் 3 நாள் நடக்குது. அது நமக்கு எப்போவுமே ப்ராக்டிஸ், எதுவும் காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு 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 பிரின்சிபிளில் நம்ம இருக்கிறதால சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து மிக தவறாக எடுத்துக்கொண்டு ஒரே நபரே 3 நாள் என்ன கேட்பாங்க, பாட்டுத்தாள் கேட்பாங்க. கொடுத்த பாட்டுத்தாளை பத்திரமா பைபிள்குள்ளே வச்சு அதுக்குள்ளே என்ன செய்யுங்க இருக்கும், 3 நாள் அதை பாடலாம். அப்புறம் தான் பார்த்தாரு, இந்த ஆளுங்களுக்கு சும்மா ஓசியில் கொடுத்தா இப்படி தான் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மனசாட்சியை கொஞ்சம் கல்லாக்கிக்கிட்டு என்ன பண்ண வேண்டியதுன்னா, ஒரு 50 பைசா என்னமோ வாங்கினான்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். அப்போது இந்த உதாரணத்தை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், எல்லாமே ஒரு காரியம் இலவசமாக இருக்கும்போது அதனுடைய மதிப்பும் அதனுடைய இருமில் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது யார்கிட்டே. இப்போ நீங்கள் உலக பிரகாரமான நிலையில் வேலை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிலிட்டி உண்டு. ஒரு மாதத்தில் நீங்கள் எத்தனை விடுப்புகளை கேஷுவலாக எடுக்கலாம், மெடிக்கலாக எடுக்கலாம், ஒவ்வொரு அதுக்குன்னு கிளாஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுங்க, அப்ளை பண்ணி ரெக்வஸ்ட் கொடுத்து அதுக்கு சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகளிடத்தில் உங்களுடைய இதை ஒப்புதலை வாங்கின பின்பு தான் அந்த விடுமுறை நீங்கள் எடுக்க முடியும். இப்படியெல்லாம் சில ஒழுங்குகள் வைத்திருக்கிறார்கள். பிகாஸ் வி ஆர் அக்கௌண்டபிள். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது சர்ச்சுக்கு போகலாம், நான் காலைல எந்திரிக்கிறேன், எனக்கு போகணுன்ற மாதிரி மூடு இருந்ததுன்னா நான் போவேன், மூடு இல்லைன்னா நான் போக மாட்டேன்னாக்கும், அது உடம்பை பொறுத்ததாக்கும். இப்படியெல்லாம் பேசுகிறவன் வேலை ஸ்தலத்தில் இந்த டைலாக் அடித்தான்னு வச்சுக்கோங்களேன், 3 நாள் 4 நாளில் அப்ஸ்காண்டுன்னு சொல்லி சீட்டை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை நிலையிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லாவற்றையும், ரட்சிப்பை, மீட்பை, விடுதலை. இன்றைக்கி நீங்கள் இப்போ சினிமாவுக்கு போனால் எல்லோரும் காசு கொடுக்கணும், பொருட்காட்சிக்கு போனால் எல்லாம் காசு கொடுக்கணும், ஹோட்டலில் திங்க போனால் காசு கொடுக்கணும், சர்ச்சுக்கு வரீங்களா எதாவது ஃபீஸ் கட்ட உள்ளே வந்தீங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாருக்கும் தலைக்கு 100 ரூபாய் தரப்படும். ஒரு மாதிரி லண்டனில் நான் இருந்தப்போ அங்கே ஒரு பெரிய பழமையான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் இருக்குது அந்த சென்ட்ரல் லண்டனில். ஒரு பிரதர் என்னை கூட்டு போய் காட்டுறதுக்காக கூட்டு போனான். உள்ளே போகிறதுக்கு அவன் வந்து 50 பவுண்டு கேட்டான். 50 பவுண்டுனா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 4500 ரூபா. உள்ளே போயிருக்கிறத பார்க்குறதுக்கு எதுக்கு 4500 ரூபா, நான் வெளியில் நேராக பார்த்துக்கிறேன், உள்ளே இருக்கிறத நான் ஆன்லைனில் பார்த்துக்கிறேன்ட்டு வந்துட்டேன். அப்போ தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம வருகிறதற்கு எந்த கட்டணமும் இல்லை, இலவசம், எல்லாமே இலவசம் தேவனுடைய ராஜ்யத்தில். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எந்த ஒரு காரியத்தையும் செலவில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை நான் என்ன செய்ய விரும்புகிறேன், ஸ்தாபிக்க விரும்புகிறேன் என்று எழுதுகிறார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தின் ஊழியங்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன வாய்விச்சுன்னா ஒரு வியாபார தலங்களாக மாறி. அன்றைக்கி என் நண்பர் ஒரு இடத்துல பேசி கொண்டிருக்கும் போது சொல்லுகிறார், வசனம் வருதோ இல்லையா, முதல்ல QR கோடு தான் முதல்ல வருதுங்கிறாரு. அப்போது இன்றைக்கி அப்படி மாறிப்பட்ட நிலைமையில், ஆனால் இன்றைக்கி மக்களுடைய நிலை என்னவென்று சொன்னால், அந்த மாதிரி ஒரு விதமான பண ரீதியான கட்டுப்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் ஜனங்கள் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். எல்லாமே இலவசம் என்கிற நிலையிலே நம்ம கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவனுடைய தந்த அழைப்பு நிமித்தம் நம்ம செய்யும்போது அதில் பொறுப்பற்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. சரி, அப்போ அடிப்படை என்னவென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இட் இஸ் an accountable லைஃப். அப்போ யாருக்கு கணக்கு ஒப்புவீங்கன்னா, பாஸ்டருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய என்ன, ஒரு 2 வாரம் வரலன்னா ஏங்க வரலன்னு கேட்கலாம், அவ்வளோதான் கேட்க முடியும். வாங்க அப்படின்னு சொல்லி முயற்சி எடுங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம வந்து ஊக்கப்படுத்தலாம். கொஞ்சம் ரொம்ப நெருக்கமான ஆளாக தான் கொஞ்சம் கடிஞ்சு சொல்லலாம் மொழிய. அவன் வீட்டுக்கு போய் இந்த காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்காந்து கேள்றான்லாம் அப்படிலாம் செய்ய முடியாது. அதுக்கு எனக்கு பலனும் இல்லை, அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. ஷுவர்லி த கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அக்கௌண்டபிள். ஆனால் நாம் யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்னா, கர்த்தர் ஒருவருக்கு தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆனால் யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம் என்கிற நிலையில் நாம் இருந்தாலும் நிச்சயமாய் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் நாம் நின்று கணக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அப்போது தேவன் ஒருவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற
ஒரு சிந்தனையும் ஒரு ஆழமான காரியமும் எண்ணமும் நமக்குள்ளே இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலையும் நாம் மனுஷருடைய அழுத்தங்களுக்கு நாம் என்ன பண்ணவே மாட்டோம், பயப்படவே மாட்டோம். அப்போது அநேகருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய காரியங்களிலே இன்றைக்கு மனுஷர்கள் சில அழுத்தங்களை, தேவையற்ற அழுத்தங்களை, சங்கடங்களை, நெருக்கங்களை நமக்கு உண்டாக்கும் போது நம்ம சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா பயந்துடுறோம். இந்த குறிப்பில் தானியேல் 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை நீங்கள் 15 இருந்து வாசிக்கும் போது வசனம் விதமாக சொல்கிறது. இப்பொழுது எக்காளம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்பூரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆனால், மிரட்டுறான். யாரை மிரட்டுறான்? கர்த்தரை ஆராதிக்கணுங்கிற ஒரு அர்ப்பணிப்பில் இருக்கிறவனை அதற்கு மாறான நிலையில் இருக்கிறவன் என்ன செய்கிறாங்க? மிரட்டுறான், அச்சுறுத்துறான். அப்போ இந்த அச்சுறுத்தல் எவ்வளோ நாளாக நடக்குது? சபைக்கு விரோதமான எல்லா காலமும் நடக்குது. கடந்த 2000 வருஷமாய் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே, இருண்ட காலங்களிலே கத்தோலிக்க மார்க்கம் 1600 வருஷம் சபையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த காலத்தில் இன்றைக்கு பிற மார்க்க நிலைகளில் இருக்கிறவர்கள் தருகிற கொடுமைகளையும் கட்டுப்பாடுகளை விட மிக மோசமான கட்டுப்பாடுகளை அந்த நாட்களில் அவங்க என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. பைபிளை வாசிக்கக்கூடாது, பைபிளை என்ன செய்யக்கூடாது, பிற மொழியில் மொழிபெயர்க்கக்கூடாது. இதெல்லாம் கொடுமை. என்ன கொடுக்கறது? சான்று கொடுக்கிறது. லத்தீன் மொழியில் இருந்த வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஒருவரை கட்டி பிடித்து தூணில கட்டி தீ கொளுத்தினவர்கள் தான் ரோமன் கத்தோலிக்கர்கள். சபையினுடைய சரித்திரத்தை எல்லாம் நீங்கள் எடுத்து படித்தீர்களால் அத்தனை கொடுமைகள் இருந்தது. பிறகு புராட்டஸ்டன்னுடைய யுகம் வந்த காலங்களிலே இங்கிலாந்திலே அரசாட்சியும் சபையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து எவ்வளவு பெரிய கஷ்டத்தை எல்லாம் சபை மக்களுக்கு கொடுத்து வந்தார்கள். அந்த சமயத்தில் தான் அங்கே தேவாலயத்தில் இருந்த ஜான் பென்னியன் ஒரு கண்ட மோட்ச பிரயாணம் என்கிற சொப்பனத்தை அவர் எதிர்த்து கேட்டினதுனால அவர் தூக்கி எதில் போட்டாங்க? சிறைச்சாலையில் போட்டாங்க. அவர் கண்ட சொப்பனத்தினுடைய அந்த காட்சி தான் இன்றைக்கு மோட்ச பிரயாணம் என்கிற புஸ்தகமாக இருக்கிறது. இது வேதாகமத்துக்கு அடுத்ததாக கிறிஸ்தவர்களால் அதிகமாய் வாசிக்கப்படுகிற அருமையான ஒரு புஸ்தகம். ஆக இப்போ பாயிண்ட் ஆன் த பாட்டம் லைன் என்னன்னா, உண்மை கிறிஸ்தவத்தை எதிர்த்ததில் யாருமே விலக்கல. இன்றைக்கு உண்மையான எதிர்ப்பு நமக்கு இப்படிப்பட்ட பாசிச சக்திகளாலே, மதவாதிகளாலே அல்ல. உண்மை கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாளர்கள் எங்கே இருக்கிறாங்க? கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அழுத்தங்களும் நெருக்கங்களும் வருகிற சமயத்தில் வேதம் நமக்கு என்ன சொல்லுகுதுன்னா, தானியேல் 3:16 சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேசாரே, இந்த காரியத்தை குறித்து, எந்த காரியத்தை குறித்து? இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு. ஏன்னா அவனுக்கு ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு, விசுவாசிக்கு தான் யாருக்கு அக்கௌண்டபுளாக இருக்கிறோங்கிறது அவனுக்கு என்ன செய்யுதுங்க? நல்லா தெரியுது. ஐ எம் ஒன்லி அக்கௌண்டபிள் டு காட். அப்போது இந்த ராஜ்யத்தில் பிரதானிகளாக நாங்கள் இருந்தாலும் கூட, இந்த தேசத்தை ஆளுகிற, இந்த ஆளுகை செய்கிற இந்த விஷயத்தில் நாங்கள் இருந்தாலும் கூட, எங்களுக்குரிய காரியங்கள், நாங்கள் we are only accountable. இந்த மாதிரி ராஜ்ய சம்பந்தமான விஷயங்களில் மாத்திரம்தான் என்ன உள்ளவர்கள் உங்களுக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே இதை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இல்லாவிட்டால் உம்முடைய கைக்கு அக்கினி சூளைக்கும் கத்திரைகளை என்ன பண்ணுவார்? தப்பு வைப்பார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இயேசுவானவர் சொன்ன 2 சுவிசேஷத்தின் செய்திகளை நீங்கள் படிக்கும் பொழுது, வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தின்
23வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்திலே கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு அது எப்படி இருக்கிறதுங்க? அப்போது உலக பிரகாரமான ராஜ்யம் எப்படி கணக்கு பார்க்குதோ அது மாதிரி பரலோக ராஜ்யம் என்ன பார்க்குற ராஜ்யம்தான், கணக்கு பார்க்குற. அதாவது செலவு பண்ணுறது சில பேர் கணக்கு பார்ப்போம், அந்த மாதிரி கணக்கு இல்லை இது. எவ்வளவு கொடுத்தோமோ அதற்கான ரிட்டர்ன் நமக்கு என்ன செய்திருக்கிறதா, வந்திருக்கிறதா. ஒரு அத்தி மரத்தை நட்டாலும் அதுக்கு கணக்கு கேட்காம என்ன செய்யறதில்லை, நம்மால் விடுறதில்லை. ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நாட்டிட்டு சில நாட்கள் கழித்து வந்து பார்க்குறாரு, அதில் ஏதாவது கனிகள் இருக்குமானா ஒன்றுமே இல்லை. இது ஏன் நிலத்தை என்ன செய்யுது, சரி இவ்வளோ பெரிய திராட்சை தோட்டத்தில் அது மூலையில் ஒரு செடி வளருது, இருந்தால் இருந்துட்டு போதும், அது கனி கொடுத்தான்னா கணக்கு கொடுக்கானா அது பாட்டுக்கு ஒரு மூலையில் இருக்குது, அது நம்மளை என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, அட்லீஸ்ட் ஒரு நிழலாவது இருக்குமே அப்படிங்கிற லெவலெல்லாம் அதை வந்து விட்டுட்டு போகல. ஒரு அத்தி மரம் தான், ஆனாலும் அந்த ஒரு அத்தி மரத்துக்கும் எஜமானனுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு என்கிற ஒன்று என்ன செய்துங்க இருக்கிறது. 25வது அதிகாரத்தின் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தின் 14-15 வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது, அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு என்ன பண்ணினான், வியாபாரம் பண்ணி வேறே 5 தாலந்தை என்ன செய்தான், சம்பாதித்தான். 2 தாலந்தை வாங்கினவனும் வேறே 2 தாலந்தை என்ன செய்தான், சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானனுடைய பணத்தை என்ன செய்தான், புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவளிடத்தில் என்ன கேட்டான், கணக்கு கேட்டான். எதுக்கு கணக்கு கேட்டான், கொடுத்ததை என்ன பண்ண. அப்போ 5ஐ பெற்றவன் என்ன செய்தான், நான் வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன், நீ தந்த 2 தாலந்தை கொண்டு இன்னும் மேற்கொண்டு 2 தாலந்தை சம்பாதித்தேன். ஆனால் 1 தாலந்தை சம்பாதித்தவன் சொல்லுகிறான், நான் ஒன்றுமே செய்யலை, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் என்கிற கடின இருதயம் உள்ளவர் என்று அறிந்து அதை நிலத்தை புதைத்து நான் வைத்தேன். அப்போ எஜமானு கேட்குறாரு, ஒன்னால் அதை ஒன்றும் டபுள் ஆக்க முடியலன்னா அட்லீஸ்ட் யார்கிட்ட கொடுத்துருக்கலாம், காசுக்காரர், அதான் வட்டிக்கு கொடுக்குறவர்கள் இன்ட்ரெஸ்ட்காவது என்ன செஞ்சுருக்கலாமே. ஆமாம், 1 லட்ச ரூபாய் சும்மா வீட்டில் போட்டு சும்மா வச்சுருக்கிறதுக்கு பேங்க்கில் போட்டால் அட்லீஸ்ட் வருஷத்தில் முடியல என்ன கொடுப்பாங்க, ஒரு 8%, 7% இல்லை 7.5% ஏதாவது என்ன கொடுப்பாங்க, வட்டி கொடு. வெறுமனே அக்கௌண்ட்டில் போட்டு வச்சா என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது பாருங்கள். அதை தான் கேட்குறாரு, நீ காசுக்கார இடத்துல கொடுத்துருந்தேன்னா அதை நான் திருப்பி வந்து எதனா பெற்றிருப்பேனே, நான் வட்டியோட பெற்றிருப்பேனே. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஸோ அந்த இடத்துல அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஆனால் தனக்கு சரியான கணக்கை ஒப்புவித்த மனுஷனுக்கு பற்றி என்ன சொல்கிறாரு, நான் பயந்து போய் உமது தாளத்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதை உம்முடையதை என்ன செய்ய வாங்கி கொள்ளும். என்னுடைய எஜமானன் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் என்ன செய்கிறாயே அறிந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளத்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் என்ன செய்யப்படுங்கிறாரு, எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது இவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் 30வது வசனத்தில், பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். என்ன ஊழியக்காரன், பிரயோஜனம். இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாகும். ஸோ இந்த அக்கௌண்டபிலிட்டி என்ன பண்ணுதுன்னா, சரியான கணக்கை ஒப்புவித்தவனுக்கு பலனும், சரியான கணக்கை ஒப்புவிக்க தவறியவனுக்கு அது தேவனுடைய கரத்திலிருந்து எதையும் கொண்டு வருதுங்க, தண்டனையும் கொண்டு வருது. இது 2 நடக்குது. அப்போ இதே பிரின்சிபிளை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோமானால் நாம் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறோம். இன்றைக்கி கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் உண்மையாக உத்தமமாய் செய்யாவிட்டால் நமக்கு
பலன் இல்லாமல் தேவனாலே நாம் தண்டிக்கப்படுவோம். ஆனால் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக கேட்ட செய்தியில் நம்முடைய நற்கிரியைகள் பலன் இல்லாமல் போகிறது அது வேற. சித்தத்தை செய்யாமல், சித்தத்தை அறிந்து கொண்டு செய்யாமல் செய்கிறதில்ல, அது சோதனையில் என்ன செய்துங்க, வெந்து போகுது. ஆனால் தண்டனை கொடுக்கல ஆண்டவர். நம்மளை என்ன பண்ணுறார், நம்மளை மாத்திரம் உள்ளே எடுத்துக்கிறார், ரிவார்டை கட் பண்ணிடுறாரு. ஏன்னா அது ரிவார்டு கொடுக்குற அளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. என்றைக்குமே இந்த அரசாங்க பொதுத் தேர்வில் திருத்தக்கூடிய ஆசிரியர்கள் பெரும்பான்மை அவங்கெல்லாம் ஒரு பெற்றோராக, நான் குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கிறனால யாரையுமே ஃபெயில் பண்ண விட நினைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அதை திருத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு 2 குரூஷியலான பாயிண்ட் இருக்கும். ஒன்று, 99 எடுத்துகிட்டு 1 மார்க்கில் ஒருத்தர் சென்டம் உதறிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர் தேடுவார், ஏதாவது ரீகரெக்ஷன் போட்டான்னா மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் தேடுவார். அதில் ஏதாவது 1 மார்க் என்ன பண்ண முடியுமா, 30 என்ன டிக்ளேர் பண்ண முடியுமா, சென்டம் டிக்ளேர் பண்ணுமா. இட் இஸ் குரூஷியல் நம்பர் 1. குரூஷியல் நம்பர் 2 என்னென்னா, 34 எடுத்துகிட்டு உட்காந்துருப்பான் சில பேர். இன்னும் 1 எடுத்தால் தான் அவன் பாஸு, இல்லைன்னா அவன் தலை பிடிச்சி போச்சு. அந்த 1க்காக அவர் என்ன பண்ணுவார், தேடுவார். எனக்கு 10ஆம் வகுப்பில் கணக்கு ஆசிரியராக இருந்தவர் ஒருத்தர், அவர் ஒரு சின்ன ஒரு க்ளூ ஒன்று சொல்லி கொடுத்தாரு. தயவுசெய்து எழுதும்போது இது இங்க் பெனில் என்ன செய்யுங்க, எக்ஸாமை எழுதுங்க. ஒரு வேளை 34 வந்துக்கிட்டு உன்னுடைய பாஸ் ஆகும் நிலையானது ஊசலில் இருந்து நீ ப்ளஸ்ன்னு போட வேண்டியதை மைனஸ்ன்னு போட்டிருந்தேன்னா அந்த ஆசிரியர் அதை என்ன ஆக்கிடுவார்ப்பா, ப்ளஸ் ஆக்கி உனக்கு என்ன கொடுக்க வாய்ப்பு இருக்குது, மார்க்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நான் சில பேருக்கு செஞ்சு காப்பாற்றி விட்ருக்கேன் அப்படின்னு அவர் தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். ஸோ இது 2மே குரூஷியல் பாருங்கள். ஏதாவது ஒரு நிலையில் அதை என்ன செய்யணும், தப்பிக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தருக்காக கிரியை நடப்பிச்சு சும்மா தப்பிச்சோன்றதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, பலன் வேணும். ஆனால் இந்த இடம் அது அப்படி கிடையாது. இது இவனுக்கு யார் நம்மளை கணக்கு கேட்பாங்க, நம்ம ஒருத்தர் கணக்கு கொடுக்கணுமே, ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் போய் நம்ம நிற்கணுமே, அவர் நமக்கு தந்த நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஓட்டத்தை சிறப்பாய் ஓட, சரியாய் ஓட, செம்மையாய் ஓட, அதற்கு வேண்டிய எல்லா விதமான நல் காரியங்களை எல்லாம் அவர் நம்மிடத்தில் கொடுத்திருந்தாரு. இதை இன்றைக்கு நிறைவேற்றுகிறதற்கு தேவன் நமக்கு சாதகமாய் தந்திருக்கிற விஷயங்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பயன்படுத்துகிறோமா, இல்லை அதை நம்ம கெடுத்துக்கிட்டு இருக்கிறோமா? ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாள் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போது கிறிஸ்துவுக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற இந்த உன்னதமான அழைப்பிலே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து இயேசுவினாலே இந்த உலகத்தினுடைய எல்லா அடிமைத்தனங்களும் ஒழிக்கப்பட்டு கிறிஸ்து நம்மை தமக்கு அடிமைகளாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இந்த அடிமைத்தனங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு தேவன் நம்மளை என்ன செய்தார், அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார். இதனுடைய நிலையை அவர் எதை வச்சு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி உறவிலேயே ஆண்டவர் பேசுகிறார். ஸோ கணவன் மனைவி உணவு என்பது ரொம்ப உன்னதமானது. வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் இணைத்தது மனுஷன் என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது, அப்படி இப்படிலாம் சொல்லுது. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் நாம் ஒரு நிலையில் நாம் வாழும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 7:12, மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாக இருந்தும் அவனுடனே வாசமாக இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க. வச்சுக்கோங்கிறார். யார? அவிசுவாசிய வச்சுக்கோ. அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியாக இருக்கிறான். ஒரு குடும்பத்தில் மனைவி அவிசுவாசியாக இருக்குது, இன்னொரு குடும்பத்தில் கணவர் அவிசுவாசியாக இருக்கிறாரு, ஒரு இடத்துல மனைவி அவிசுவாசியாக இருக்கிறாங்க. இந்த 2 எதிர்மறையான துருகமான நிலைக்குள்ள ஒரு குடும்பத்தை கிறிஸ்துவுக்கேற்ற அந்த நிலையில் நடத்துறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்கு தான். ஏன்னா 2 பக்கம் என்ன செய்யுங்க, இழுக்கோ.
இவர் சர்ச்சுக்கு வாங்குவார். நான் சர்ச்சுக்கு ஒருத்தர் வரமாட்டேன்னு சொல்லுவார். அல்ல நான் இன்றைக்கி படத்துக்கு புக்கிங் போட்டிருக்கேனாக்கும், வா நம்ம போயிட்டு வந்துடுவோம், நல்ல படம் புதுசாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கூப்பிட்டு போவார். இது ரெண்டுக்கும் நடுவில் கடந்துக்கிட்டு என்ன செய்யணுங்க, முழிக்கணும். விசுவாசி என்ன பண்ணும், வாங்கங்க உட்காந்து ஜெபம் பண்ணலாம். இல்லை எனக்கு டயர்டாகுது தூக்க, நீ பண்ணி ஜெபம் பண்ணு, எனக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் கேட்பார். எதை பற்றியும் ஒரு பொறுப்புணர்ச்சி கிடையாது. அந்த விசுவாசி வீட்டில் இருந்தால் ஜெபம் நடக்கும். அந்த அம்மா ஏதோ ஐயாவோ அம்மாவோ ஏதோ ஒரு வேலை நிமித்தம் கொஞ்சம் காலதாமதமாகி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்தால் அந்த அம்மா ஐயாவோ அம்மாவோ வந்துட்டு கேட்பாங்க, என்ன வீட்டில் ஜெபம் நடந்துதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அந்த விசுவாசி இருந்தால் தான் வீட்டில் என்ன நடக்குது, ஜெபம் நடக்குது. இல்லைன்னா அவிசுவாசியோடு சேர்த்து எல்லாம் மொத்தமாக கூத்தடிச்சிட்டு சாப்பிட்டு தூக்கிட வேண்டியது. ஸோ இது ஒரு சேலஞ்சிங் லைஃப் தான். ஆனால் பைபிள் என்ன நமக்கு அறிவுறுத்துதுன்னா, இதில் சம்மதம் இருந்தால், எல்லாரும் சொல்லுங்கள், அது என்ன சம்மதம் இருந்தால்? கல்யாணத்தில் சம்மதமானு கேட்டுட்டு தானே கல்யாணம் பண்ணாங்க. அப்போ பண்ண சம்மதம் வேறு, இது நடுவில் வந்திருக்கிற சம்மதம். அது அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமான முரண்பட்ட வாழ்க்கை நிலைக்கு தலைவணங்கி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறத கர்த்தர் என்னவே செய்யலைங்க, அனுமதிக்கலை. நான் மேற்கொண்டு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஏன் அவனை தள்ளி விட்டுறாத, சரி அவன் தப்பு பண்ணுறான் தான், அந்த பொம்பளை தப்பு பண்ணது தான், இழுத்து பிடிச்சி போ, விசுவாசி தானே நீ தேவனுடைய அன்பை உணர்ந்தவ இல்லையா, விட்டுறாத, கொஞ்சம் இழுத்து பிடிச்சி போ. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுறான், அவிசுவாசமான மனைவி தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்பட. இல்லாவிட்டால் எது அசுத்தமாக இருக்குமா, உங்கள் பிள்ளைகள் அபிசுத்தமாக இருக்குமே. இப்பொழுதே அவைகள் எப்படி இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போட. அதாவது விசுவாசிக்கு என்ன சொல்கிறாரு, தள்ளிடாத, உற்றாத, இழுத்துப்புடி, எப்படியாவது அவனுக்காக ஜெபம் பண்ணு, எப்படியாவது ஆண்டவர் அவனுக்கு நல்ல இதயத்தை கொடுக்க ஜெபம் பண்ணு. குடிச்சிட்டு வந்து அடிக்கிறானா திட்டுறானா இருக்கட்டும், இது அப்படியே வைஸ் வர்சா ஆப்போசிட்டு, இதுவும் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லி அட்ராசிட்டி பண்ணுதா, இழுத்துப்புடி, தள்ளி விட்றாத அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு புள்ளியில் அவிசுவாசி என்ன சொல்லுது, என்னால் இதுக்கு மேலே உன் கூட என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நீ சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் ஆண்டவர் இந்த கோயிலுக்கிற உன்னோட என்னால் எல்லாத்துலேயும் என்ன பண்ண முடியல, என்னால் ஈடு கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்ன சொல்கிறாரு, அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில், எந்த விஷயத்தில், இப்படிப்பட்ட விஷயங்களில் அல்ல, நல்லா கவனிக்கிற வார்த்தை, இட்ஸ் நாட் இன் ப்ளூரல், இட் இஸ் இன் சிங்குலர். இப்படிப்பட்ட விஷயத்தில் விசுவாசியம் அவிசுவாசியம் ஒன்றாக இணைந்து வாழ்வதற்கென்று உள்ள இந்த நிலையில் வேதவசனம் சொல்லுகிறது, நாம் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க. அடுத்து சொல்றார், நம் சமாதானமாக இருக்கும்படியே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில் என்ன செய்ய கடவன், நிலைத்திருக்க கடவன். நீ அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாது, நீ சுயாதீனானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவர்கள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமைன்னா என்ன அர்த்தம், புரியலையா? கர்த்தருக்குள் அடிக்கப்பட்ட அடிமைன்னா, கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமைனா உட்கார் எந்திரனா அந்த மாதிரி கிடையாது. மிரட்டி வேலை வாங்குற அந்த அடிமைத்தனம் இல்லை. கிறிஸ்துவுக்காக முழுசுமாக வாழ்க்கை என்ன செஞ்சாச்சு, ஒப்பு கொடுத்தா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே ஜீவிக்கிறார். அதாவது டோட்டல் சரண்டர், அவ்வளோதான். இனி அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம். அதாவது ஒரு எஜமானனுக்கு கீழே ஒரு வேலைக்காரன் அடிமையாக போகும்போது எப்படி அவன் உட்காரணும் எந்திரிக்கணுன்ற மாதிரி நிலைக்கு அவன் மிரட்டி வேலை வாங்குறான்னா, இவன் என்ன பண்ணுறான்னா, இவனை யாரும் மிரட்டலை, இவன் தன்னை என்ன பண்ணிட்டான், அந்த அடிமை செயல்படுவது போல செயல்படுகிறதற்கு தன்னை முழுசுமாக ஒப்பு கொடுத்துட்டான். இதுதான் கர்த்தருக்குள் அடிமையானவன். இவன் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே வந்தவன் அவன் கர்த்தருடைய என்னவா இருக்கிறான்னு சொல்லியிருக்குது, சுயாதி. அப்போது there is a liberty in the midst of the bondage.
ஒரு 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 விடுதலையை கர்த்தர் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக கொடு. அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கிறான்? அடிமையாக இருக்கிறான். 23வது வசனம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. இப்போ பேச வசனம் என்ன சொல்லுது? வி ஆர் அக்கௌண்டபிள் இருக்குது இல்லை? அப்போ அக்கௌண்டபிள்னா நம்ம யார் கிரயம் கொடுத்து வாங்கினா? உங்களுக்கு நீங்கள் கிரயம் கொடுத்துருந்தா நாட் அக்கௌண்டபிள். உங்களுக்காக கிரயம் கொடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி நம்ம மீட்டுக்கொண்டபடியினால், அவர் கிரயம் கொடுத்தபடியினால் நாம் ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு தான் என்ன ஆக முடியும்? அடிமையாகும். அடிமைனா அவர் நம்மளை அப்படியே மிரட்டி உருட்டி இந்த கொத்தடிமைகளெல்லாம் வேலை வாங்குவோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. தேவனுடைய அன்புக்கு நான் இப்போ என்ன ஆகிட்டேங்க? அடிமையாகி என்னை முழுசுமாக அவருக்கு சரண்டர் பண்ணிட்டேன். அவர் சித்தம் இல்லாமல் ஒரு இன்ச்சு கூட என்னால் என்ன பண்ண முடியாது, அவருக்கு விரோதமாக அசைய முடியாது என்கிற முழுமையான ஒப்பு கொடுத்தல். இந்த நிலைக்கு தான் வேதம் சொல்லுகிறது. இதற்கு தான் நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். இது தெரியாமல் போய் யாருக்கு அடிமையாயிராதீங்க. அப்போ தேவனுக்கு அடிமையான பின்பு, அடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்தவனை தேவனுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத டிக்டேட் பண்ணுறதுக்கு யாருக்கு என்ன கிடையாதுங்க? எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில் தேவனுக்கு உண்பதாக என்ன செய்த கடவன்? நிலைத்திருக்க கடவன். மனைவிகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எபேசியர் 5:22, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல தான் யாருக்கு கீழ்ப்படியணும்? இப்போ கர்த்தருக்கு எப்படி எதெல்லாம் கீழ்ப்படிவோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிற பெஞ்ச் மார்க் என்ன? எல்லாவற்றிலும் அதான் எதனின்படி கர்த்தர் கண்ணா பின்னான்னு பேசுவாரா? நம்மளை கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் செய்ய சொல்லுவாரா? ஒரு சத்துருவை போய் 2 அறை விட்டு வாடான்னு சொல்லுவாரா? அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படியணும்னா கர்த்தர் எதன்படி தான் நம்மளை கீழ்ப்படிய பண்ணுவார்? தமது வார்த்தையின்படி தானே. அப்போது வார்த்தையின்படி எப்படி தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமோ அதை போல மனைவிகளும் புருஷர்களுக்கு வார்த்தைக்கு உட்பட்டு தான் என்ன பண்ண முடியும்? கீழ்ப்படிய முடியும். வசனத்துக்கு விரோதமான எந்த நிலையிலேயும் ஒரு மனைவி தன் புருஷனுக்கு தன்னை என்ன பண்ண முடியாது? ஒப்பு கொடுக்க முடியாது. நீங்கள் கிளையத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு என்ன செய்யாதிருங்கள்? அடிமைகள் ஆகாதிருங்கள். இன்றைக்கி அந்த மாதிரி அடிமையாக தங்களை மனுஷர்கள் கையில் இன்றைக்கி நிறைய பேர் கொண்டு போய் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தன் குடும்பத்துக்கு முழுமையான அன்பினால் ஒரு அடிமையானதுக்கப்புறம் இவன் குடும்பத்துக்காக வேலை ஸ்தலத்தில் எக்ஸ்கியூஸ் கேட்குறது நல்லா இருக்குமா? வேலை ஸ்தலத்துக்காக குடும்பத்துக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கறது நல்லா இருக்குமா? ஹலோ, எது முக்கியம்? வேலை முக்கியமா குடும்பம் முக்கியமா? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல எல்லா புருஷருக்கும் இல்லை, சொந்த புருஷன். சொந்த புருஷன்னா யார்? கணவன் ஒருவர் தான் சொந்த புருஷன், மற்றவங்கள்லாம் புருஷர்கள் தான். பிள்ளைகளுக்கு எழுதும் போது சொல்லுகிறார் எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிங்கள், இதுதான் நியாயங்கிறார். இப்போ ஏன் இதெல்லாம் வந்து கர்த்தருக்குள் என்கிற ஒரு விஷயத்தை எம்பசைஸ் பண்ணுறாருன்னா, இவங்க எல்லாருமே யாருக்கு அக்கௌண்டபிள்? கர்த்தருக்கு அக்கௌண்டபிள். அங்கே போயிட்டு எங்கள் அம்மா சொல்லிச்சு, வீட்டுக்காரர் சொன்னார், அம்மா வைஃப் சொல்லிச்சு, அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்கன்னு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. சில சமயத்தில் சிலர் கிறிஸ்தவ வாழ்க்கையை செயல்படுத்துறதுக்கு இந்த குடும்பத்தினாருடைய இன்ஃப்ளூயன்ஸு பின்னால் இருந்துக்கிட்டு பண்ணுற அட்ராசிட்டி இருக்குது பாருங்கள். அவங்க வந்து வசனத்துக்கு அந்த ஒப்பு கொடுத்தல் இருக்காது. இது இன்னொன்று இதில் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அறியாத புறமதத்திலிருந்து வரும்போது இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் நல்லா ஆண்டவருக்குன்னு பலப்பட்டு வைராக்கியமாக இருக்கும்போது கொஞ்சம் எல்லாரையும் நெஞ்ச நிமிந்து நாங்கள் போகிற வசனத்தின்படி எங்களால் இப்படி தான் பண்ண முடியும், அதனால் பேசாமல் கம்முன்னு இருங்கன்னு வாயை அடிச்சிடுவானுங்க, ஒரே வாய். அங்கே போய் யாரும் என்ன பண்ணுறதில்ல, ப்ளீஸ் பண்ணுறதில்ல. நீ இதெல்லாம் வருவாங்க, எங்கள் பாஸ்டர் வருவார், எங்கள் விசுவாசிங்கெல்லாம் வருவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அதை தான் செய்யணும், பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு ஒரு சவுண்டு ஏற்றுறான்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் காப்பி சிப்புன்னு ஆயிடுவாங்க. சரிப்பா அவன் இயேசு கோயிலுக்கு போய்ட்டான், அவன் விருப்பப்படியே செஞ்சுக்கிட்டான் அப்படின்ட்டு விட்டுட்டு ஒதுங்கிடுவாங்க.
இந்த ரெண்டாம் கட்ட பையன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அறவை காட்டு கிறிஸ்தவன் இருக்கிறான் பாருங்க. இவன் குடும்பத்தில் இது ஒன்று ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிஞ்சிருக்கும், மிச்சதெல்லாம் எதில் இருக்காது, பாரம்பரிய நிலையில் இருக்கும். இது வந்துக்கிட்டு என்ன பண்ணுன்னா, இங்கே ஒரு முகமுடியை வச்சுக்கிட்டு அங்கே இன்னொரு முகமுடியை காட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது எனக்கு பெரிய தலைகுத்தான ஹேண்டில் பண்ணுற விசுவாசிகளை. எது பாஸ்டர் உனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு கேட்டிங்கன்னா, இந்த அல்ஜிப்ரா ப்ராப்ளம் தான் எனக்கு சால்வே பண்ண. அவர் வந்து அப்படி இருக்கிறாராம். ஆனால் ஆண்டவர் அறியாத புறமதஸ்தர்கள் மத்தியிலே ஆண்டவருக்காக தைரியமாக போல்டாக பேசக்கூடிய அளவில் இருக்கிற கட்ஸ் இருக்கிறவன் இந்த ஆட்கள் கிட்ட ஒரு காவாசி காட்டில் போகுது, கப்பிச்சு பிள்ளை செய்கிறோம் 1000. இந்த பையன் என்ன செய்ய மாட்டான், அங்கே போய் பேச மாட்டான். நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்களா, பாஸ்டர் நீங்கள் காலையில் வந்து ஒரு 7 மணிக்காக வாங்கலேன், நீங்களும் அக்கா அம்மா வந்து அப்படியே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க. பண்ணிவிட்டு நீ என்ன பண்ண போகிற? அப்போது அவன் வந்து முதல் ஆட்டத்தோடு நம்மளை கழட்டி விட்டு 2வது ஷோக்கு தான் வர சொல்கிறான். புரியுதா? சினிமாவில் அந்த காலத்தில் இருக்கப்போ காலை ஷோ, மத்தியானம் ஷோ, நைட் ஷோன்னு ஒன்று நடத்துவாங்க. அந்த மாதிரி வெவ்வேறு காட்சிகள் எல்லாம் இருக்கும் பாருங்க. இது ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே போகிறான்னா, மனுஷரை குறித்த ஒரு பயம்தான். ஆண்டோடைய வேத வசனம் சொல்லுகிறது, நான் என்ன பண்ணேன்னா, மாமிக்கும் மருமகளுக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் என்ன உண்டாக்க வந்தேங்கிறாரு, பிரிவினை உண்டாக்க வந்தேன். என்ன அர்த்தத்தில் பிரிவினை உண்டாக்க? சண்டை முட்டி விட்றாள்ல, கர்த்தர் நிமித்தம் சுத்துதுங்க. ஆனால் கிறிஸ்துவுக்காக உண்மையாக நிற்கிறவன், அட போடா என்ன வேணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருங்க, வந்துடும். கர்த்தர் தமது மகிமை ஐஸ்வரியத்தின்படி குறைகள் எல்லாம் என்ன செய்வார், நிறைவாக்குவார். உனக்கு வேண்டாம் நான் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக என்ன செஞ்சுருவான், நெஞ்ச நிமிர்ந்துருவான் பாருங்க. இந்த இடத்துல தான் வசனம் நமக்கு என்ன கற்பிக்கிறது. நீதிமொழிகள் 29:25, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைகிற. எது கண்ணியை கொண்டு வரும்? ஒத்து போகிறது கண்ணியை கொண்டு வரும். எது பயப்படுகிற பயம்? எதுக்கு பயப்படுற பயம்? மனுஷருக்கு பயப்படுற பயம் இருக்க அது என்னைக்காவது நம்மளை வந்து எதில் மாட்டுங்க, ஒரு இதில் வந்து சிக்க வைக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிற மனுஷன் எதில் வைக்கப்படுவான்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஒரு நாள் இயேசுவிடத்தில் வந்து யோவானிடத்தில் வந்து இயேசுவை பற்றி கேட்கிறார்கள். யோவான் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில், எருசலேமில் இருக்கிற யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். அவன் மறுதலியாமல் நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். அப்போது எபிரேயர் 10:23 என்ன சொல்லுகிறது? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதுனால் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்மை வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் எப்படி இருக்கிறாரு? அப்போ நம்மளுடைய கன்ஃபெஷனை நம்ம சொல்கிறதுல என்ன எப்படி இருக்கணுங்க? ஆர் யூ கிறிஸ்டியன் கேட்டால் எஸ் ஐ எம் அ கிறிஸ்டியன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் என்ன இருக்குது? கிறிஸ்டியன் மாறிங்க எனக்கு. அப்புறம் சில பேர் இப்படி பேசுவாங்க, எனக்கு எல்லா சாமியும் ஒன்று தாங்க, நான் வேளாங்கண்ணிக்கும் போவேங்க, அப்படியே நாகூர் ஆண்டவரை போய் சந்தனக்கூடும் பார்த்துட்டு வருவாங்க, அப்படியே வர்ற வழியில் மேற்மருவத்தூருக்கும் போய்ட்டு வந்துடுவாங்க. இது என்னது இது? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இப்படி எல்லாத்தோட சமரசம் செஞ்சுட்டு போகிற வாழ்க்கை இல்லை. நிறைய பேர் இன்றைக்கி அடிக்கடி சொல்கிறான் தெரியுமா, எம்மதமும் சம்மதம். எனக்கு எம்மதமும் சம்மதமே கிடையாது. சத்தியமாக சம்மதம் ஆகவே முடியாது. எம்மதத்தினரும் எனக்கு சம்மதம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் அப்படி தான் சொன்னார், எம்மதமும் எனக்கு சம்மதங்க, உங்களுக்கு வேணால் சம்மதமாக இருக்குது, எனக்கு சம்மதமே கிடையாதுங்க. என்ன நீங்கள் பண்ணுற எதையும் இங்கே பைபிள் என்னவே பண்ணக்கூடாதுங்குது, செய்யக்கூடாதுங்க. விக்கிரக ஆராதனை என்ன பண்ணாதிருப்பாயாக, செய்யாதிருப்பாய். எனக்கு ஒப்பான எந்த ஒரு சொரூபத்தை என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம். சூரியனையும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையும் என்ன செய்ய வேண்டாம், நீ நமஸ்கரிக்க வேண்டாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்கள், எதெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு இருக்குது. அது அந்த அடிப்படை வசனம் கூட தெரியாமல் நம்மளில் ஒருத்தன் சொல்லிட்டான்,
பொங்கல் தமிழர் திருநாள் கொண்டாடுவோம் அப்படின்ட்டு நாளைக்கு பாருங்கள் கூத்த வேட்டியை கட்டிக்கிட்டு கரும்பு போட்டுக்கிட்டு ஊரை சுற்றுற கோமாளிங்கெல்லாம் வருவானுங்க, கிறிஸ்தவ கோமாளிகள், த கிறிஸ்டியன் கிளான்ஸ். அறிவு வேணாம். அந்த 4வது அதிகாரம் எதுக்கு படித்து பாருங்கள். வானத்தில் இருக்கிற சூரியனையாவது சந்திரனையாவது நட்சத்திரங்களையாவது, அது தமிழர் திருநாள்னு இருந்தால் கூட அதுலேயும் ஒரு விக்கிரக வழிபாட்டுன்னு ஒரு ட்விஸ்ட் உள்ள என்ன செய்யுதுங்க இருக்குது. இயற்கையை வழிபடுகிறான். சூரியனையும் மழையையும் அவன் வழிபடுவான். ஏன் வழிபடுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த இயற்கையை அவன் தெய்வமாக நினைக்கிறான். அந்த தெய்வம் தான் தன் விளைச்சலுக்கு என்ன கொடுத்தது, பலன் கொடுத்தது. வெறும் விக்கிரகம் உருவ சிலைகளை உண்டாக்குற மாத்திரம் விக்கிரக ஆராதனை இல்லைங்கள். தேவனால் படைக்கப்பட்டவைகளையும் படைத்தவரை விட்டு விட்டு படைத்தவைகளையும் உருவகப்படுத்தி விட்டு வணங்குவதும் மிக தவறான ஒரு காரியம். ஸோ we cannot worship the sun. ஆனால் நாம் வழிபடுறதுக்குன்னு ஒரு அற்புதமான ஒரு சூரியன் இருக்குது. அவர் தான் நீதியின் சூரியன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எல்லாரையும் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை என்னென்ன அறிக்கையிட்டாங்க? அந்நியரும். இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குது, ஆனால் நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். அமெரிக்கன் பாஸ்போர்ட் இருக்குது, ஆனால் நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். காரணம், எங்களுக்கென்று ஒரு சுய தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சுய தேசத்தினுடைய குடியுரிமை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கிறிஸ்து என்கிறவர் வருகிறதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆகவே பரதேசி என்று ஏன் அறிக்கை செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் பிறந்த ஊரையே என்ன ஊர்னு நினைக்கிறான். பரதேசின்றது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. பரதேசின்னா அந்த ஊருக்கு என்ன இல்லாதவன், ஆமாம், சம்மந்தமே இல்லாதவன். இப்போ உண்மையே என்ன கேட்டிங்கன்னா, என்ன தான் பரதேசி பையன் அந்த ஊரில். என்ன எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே பிறந்தாங்களா, இல்லை வாழ்ந்தாங்களா, என்னோடய மூதாதையர்கள் இங்கே இருந்தாங்களா? ஐ ஹாவ் எனி ஃபேமிலி ரூட்ஸ் ஹியர்? ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குது. மேமேன், செத்தா, தொத்தா, நொத்தா எல்லாமே இருக்குது. சுற்றி பற்றி பங்காளி, தலைக்கட்டு, கால் கட்டு, இடுப்பு கட்டு, எல்லா கட்டும் இருக்குது. உனக்கு யூ ஹாவ் யுவர் பிளட் ரூட்ஸ் ஹியர். ஒருவேளை நீ சொல்லிக்கலாம், எனக்கு திருக்கழுக்குன்றம் என்ன ஊருங்க ஊர், மற்றபடி நாங்கள் சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியாது. இது எனக்கு நான் பரதேசி பையன் தான். பாண்டியன் அண்ணன் எல்லாருமே பரதேசிகள் தான். ஆனால் திருநெல்வேலிக்கு போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சுயதேசத்துக்கு வந்த மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அங்கே இருந்தாலும் நாங்கள் என்னன்னு தான் சொல்லுவோம், பரதேசின்னு தான் சொல்லுவோம். ஏனென்றால் நாங்கள் எங்கே போனாலும் சரி, எங்களுடைய சுயதேசத்தை தீர்மானிப்பது நாங்கள் பிறந்த இந்த பூமி அல்ல, நாங்கள் போய் சேரப்போகிற அந்த லோகம் தான் எங்களை தீர்மானிக்கிறது. அதனால தான் ஆபிரகாம் கால்கடுக்க அவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்கேப்பை நடந்தாலும் கூட என்னென்ன அறிக்கை பண்ணிட்டு போகிறான், பரதேசி பரதேசி. என்னடா இவ்வளோ பெரிய லேண்டை கான்கர் பண்ணியிருக்கிற, நீ யார், பரதேசியா? எனக்கு என்னங்க இந்த இல்லைங்க, எனக்கு ஒரு சுய தேசத்தை கர்த்தர் ஆயத்து பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ நமக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் சுய தேசம் என்று சொன்னால் எந்த தேசம்தான்? கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேசம். அப்போ அந்த தேசத்தை நோக்கி போகிற இந்த விசுவாச பயணத்தில் நம்மளுடைய அக்கௌண்டபிலிட்டி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். உயர்ந்த அடைக்கலத்தில் வை. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதே சங்கீதம் 19:9 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கும். அப்போது அந்த பயம் கண்ணியில் சிக்க வைக்குது, இந்த பயம் நம்மளை நிலைக்க வைக்குது. எந்த பயம் நம்மளை நிலைக்க வைக்கும்? அப்போ ஏன் இந்த பயம் நம்மளை நிலைக்க வைக்குதுன்னா, இந்த இதில் நிலைக்கும் போது யார் வந்தாலும் சரி, யார் டேக் ஓவர் எடுத்துக்கிறா. ஆனால் அந்த பயம் என்ன பண்ணுதுன்னா, சத்துரு சில கண்ணிகளை வச்சிருக்கிறான், போய்கிட்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டுறான். ஐயோ உங்களுக்காக தானேங்க நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டால் எல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சிடறான், தலைதெறிக்க தான் ஜீவன் தப்ப என்ன செய்கிறான், ஓடி போகிறான். இவனை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில், தேவ பயத்தில் நிலைத்திருக்கிற மனுஷனுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் நிலைத்திருக்கும் போது
அந்த தீமை ஒன்றும் அவனை அண்டாதபடி கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். வேதம் சொல்லுகிற பக்கத்தில் 1000 உனது வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. உன் தூதர்களுக்கு தேவன் கட்டளையிட்டு அவனை என்ன செய்கிறாருங்க, தமது தூதர்கள் பாளையம் இறங்கி அவனை விடுவிக்கிற தெய்வம். இப்போ பார்த்தீங்களா? அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினுடைய காரியம் எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் எப்படி இருக்குதுங்க, நீதியுமாய் இருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கும்போது இந்த அக்கௌண்டபிலிட்டியை கர்த்தர் எப்படி நம்ம மேலே வைக்கிறார், எதன் அடிப்படையில் வைக்கிறார்? இப்போ உலக பிரகாரமான நிலையில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் அக்கௌண்டபிலிட்டி இருந்தாலும் கூட ஒரு பைசா கூட நம்மளை உலகம் இன்றைக்கி நம்ம என்ன இல்லை, ரெடியாக இல்லை. என்றைக்குமே அவன் தன்னை என்ன பண்ணிக்குவான், செக்யூர் பண்ணிக்கிட்டு தான் நமக்கு ஏதாவது பண்ணுன்ற மாதிரி வருவான். ஒன்றும் இல்லை, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்க போகிறீங்கன்னா சும்மா எடுத்து கொடுத்துருவானா, 10 லட்சம் வாங்குங்க அப்படி தூக்கி டேபிளில் வச்சுருவானா. அதுக்கு உத்தரவாதமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பத்திரத்தையும் எதையோ வாங்கி வச்சுக்கிட்டு தான் என்ன செய்வாங்க, கொடுப்பான். இல்லை நீங்கள் வச்சுருக்கிற நகையை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாதில்ல, அதன் மேல் கடன் கொடுக்குறான். அவ்வளோதான். ஏன்னா நம்மளை நம்ப மாட்டேங்கிறான் அவன். இது எல்லாத்தையும் பண்ணுறான். எந்த ஒரு விஷயமானாலும் உலகம் இன்னைக்கு அடுத்தவங்களை நம்ப அது என்னவா இல்லை, என்னவா இல்லை, ரெடியாக இல்லை, ரெடியாக இல்லை. வேலை ஸ்தலத்துலலாம் கூட உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிடித்தவன் எடுத்தான்னா நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் அவனுக்கு. அதனால தான் எடுத்துட்டு கொடுத்துட்டான். இவங்க எடுக்கிறதுல சில இது வரும், சில இது வராது. எது வராது, வரியாக போனது வராது. இந்த பிஎஃப் இந்த மாதிரி ஏதாவது சில இதுக்கெல்லாம் பிடிப்பாங்க, அதெல்லாம் என்ன செஞ்சிடும், வந்துடும் எதிர்பார்க்குறோம். அதுக்கு ஆப்பு வச்சுட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவன் எப்படி நம்மளை நம்ப முடியலையோ அதே மாதிரி நிறைய விஷயத்தில் யாரை நம்ப முடியாமல் போகுது, அவனும் முடியாமல் போகுது. இந்த கல்யாணத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பொண்ணுக்கு நாங்கள் இதெல்லாம் போட்டு அனுப்புவோங்க, அப்புறம் போக போக செய்வோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு பாண்டை எழுதி இப்போ உங்கள் கையில் ஒரு 5 லட்சத்தை கொடுக்குறோங்க, எங்கேயாவது இப்போ ஒரு இடத்துல இருந்து செட்டில் ஆகுங்க, அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவோம். அதாவது நான் சொல்ல வருகிற குறிப்பு என்னன்னா, பட்டத்தினுடைய நுனி நூலை ஏதோ ஒரு கையில் அவன் என்ன செஞ்சு வச்சுருக்கான், நம்மக்கிட்ட பிடிச்சி வச்சுருக்கான். உங்களை என்னையும் ஒரு இந்த உன்னதமான வாழ்வின் அழைப்பை கொடுத்துட்டு அவர் என்ன பிடிச்சி வச்சிருக்காரு. நிறைய பேருக்கு இப்படி ஒரு எண்ணம், அவர் ஏதாவது பிடிச்சி வச்சிருப்பாராக்கும், நம்ம செய்யலைன்னா நமக்கு ஏதாவது நஷ்டம் ஆயிருமாக்கும், ஏதாவது கெடுதல் நடந்துருமாக்கும், நஷ்டம் வந்துருமாக்கும், ஏதாவது ஆயிருமாக்கும். இப்படி ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படியெல்லாம் அவர் நமக்குள்ளே ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரெட்டை கொடுத்து நம்மளை அவரை ஆராதிக்கிறதுக்கும் அவரை சேவிக்கிறதுக்கும் அவருக்காக வாழ்கிறதுக்கும் நம்மளை த்ரெட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அவருக்கு. ஒரே ஒரு நிலையில் தான் கர்த்தர் அந்த கமிட்மெண்ட்டை எதிர்பார்க்குறார், ஆன் லவ், அன்பின் அடிப்படையில் மாத்திரம்தான். அப்போ அன்பின் அடிப்படையில் உள்ள விஷயத்துக்கு அக்கௌண்டபிலிட்டி உண்டான நிச்சயம் உண்டு. திருமண வாழ்க்கையில் அவங்க எதில் இணைக்கப்படுறாங்க, கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. கரெக்டாக இருப்பியா, ஒழுங்காக இருப்பியா, வாழ்வியில் தாழ்வியில் சுகத்தில் இதெல்லாம் கண்ணபடியாக பார்த்துக்குவியா அப்படிலாம் சொல்லி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அது ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு செரிமோனியலுக்காக கேட்குறாங்க. கையெழுத்து போட்டு கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருது. அடுத்த மாதம் சம்பளம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான்னு என்ன பண்ண முடியும்? பால் பாக்கெட்டு கேட்குது, போய் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, பால் பாக்கெட் வாங்கி தருவாருன்ட்டானா என்ன பண்ண முடியும்? ஏன்னா எல்லோரும் பார்க்குறீங்க, ஒரு பண்ணிங்களோ அது மாதிரி, ஏங்க பால் இல்லைங்க காப்பி போடி உங்கள் அப்பங்கிட்ட கேள்விடி அப்படின்ட்டானே என்ன பண்ணுறது? ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் லிஸ்ட்டு போட்டு காலையில் என் மகளுக்கு 2 லிட்டர் பால் வாங்கி தருவாயா, 3 வேளை சோறு போடுவாயா, இப்படின்னு பாயிண்ட்டாக எழுதியா கையெழுத்து வாங்குறாங்க. அக்ரிமெண்ட் டீல் மாதிரி போட்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்குறாங்களா?
இந்த ஃபார்மாலிட்டியை ஒரு செரிமோனியலாக பண்ணுறதுக்கு எதுக்குன்னா, அது அரசாங்க விதியில் அந்த ஒரு சான்றிதழை வாங்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான குடும்ப வாழ்க்கையினுடைய வெற்றி எதில் தான் இருக்குதுங்க? மனதும் ஒத்து போய், உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், நீ எனக்கு சில விஷயங்களில் என்ன செய்திருக்கிறாய், கடமைப்பட்டிருக்கிறாய் என்கிற ஒரு நிலையிலே அதை அன்போடு செயல்படுத்துவதில் தான் எது வெற்றி அமையுதுங்க? குடும்ப வாழ்க்கை. கர்த்தர் அதன் லெவலில் தான் வராரு. என்ன சொல்கிறாருன்னா, இதற்கான முழுமையான ஒரு விடயத்தை 1 யோவான் 4வது அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். இதுதான் செய்தியினுடைய கிளைமேக்ஸ். வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்ன செய்தது? வெளிப்பட்டது. நாம் தேவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே உலகம் என்ன செய்து உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இது விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற என்ன இருக்கிறோம்? கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு, தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 18வது வசனம் ரொம்ப முக்கியமானது. அன்பிலே என்ன இல்லை? அப்போ அன்பு இருக்கிற இடத்துல என்னப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உண்மையான அன்பு எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தா என்ன செய்யாது, நம்மளை ஒளியாது. அது இப்போ நீங்கள் என்ன இங்கே பார்க்குறீங்க, ஹலோ பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், சிஸ்டர், நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் என்ன பார்க்குறீங்க, உங்களை பார்த்த உடனே பதுங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது எது புரியுது? ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களோட நான் பேசுகிறது, தொடர்பு கொள்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு அர்த்தம், ஒரு அச்சம் உண்டாகிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. தெரியாதனமாக வேலை ஸ்தலத்து பக்கம் அப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா நம்மளை அப்படியே பார்த்தோன்னே உள்ளே போய் ஒழிச்சிக்குவான். நமக்கா தெரியாது, வண்டியை நிறுத்திட்டு போய் ஹலோ பிரைஸ் தி லார்ட்னா சொல்லி முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இல்லைங்க. அப்போ அந்த அன்பு இருக்கிற இடத்துல எந்த இடத்துல அது என்ன செய்யாதுங்க, அந்த அன்பை வெளிப்படுத்துகிறதுக்கான எந்த துளி அச்சத்தை கூட அது என்ன செய்யாதுங்க, காட்டாது. நீங்கள் ஸ்கூல் வாசலில் பிள்ளைய வரணும்னு சொல்லி நிற்கிறீங்க, அது ஓடி உங்கள் கழுத்தை கட்டி பிடிக்குது சாயங்காலம் 5 மணிக்கு. ஏன்னா அது விடுதலை ஆகிருக்கு இப்போ சிறைச்சாலையிலேருந்து. காலையில் 9 மணி வரைக்கும் அதுக்கு பரோல். அந்த பரோல்லேருந்து அது வெளியே வரும்போது உங்களை ஓடி வந்து கட்டி பிடிக்கும். உங்களுக்கு என்ன வெக்கமாக வருது? கம்ப்ளைண்ட் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு. இந்த புதுசாக கல்யாணம் பண்ணிவிட்டு இல்லாத பொல்லாத சீனெல்லாம் போட்டுட்டு 1 வருஷம் கழித்து பைக்கில் போகும்போது உளுந்துட போகிறோமே தோளில் கை வச்சு கையெடுன்னுவான். அந்த கையை வெட்டின்னுன்றேன். அதை இதே கை தானடா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைக்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னா மாதிரி எல்லாம் போய் போயிடுச்சு, அவ்வளோதானா? அப்போ என்ன செய்யணும்னா, அந்த கையை வீட்டுக்கு வந்தவொடனே பழுக்க கம்பியை காய்ச்சி சூடு வைக்கணும். இப்போ அவருக்கு வெக்கம் வருது, அப்போ வெக்கம் வரல. இப்போ பயமாக இல்லை, இப்போ என்ன வந்துடுது, பயம் வந்துருச்சு. சில பேர் என்ன பண்ணுவானா, நல்ல ஒய்ஃபுக்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருப்பான். அவங்க அம்மா அப்படி போனவுடனே என்ன வருது, ஏன்னா ஓம் பொண்டாட்டிக்கிட்ட தானே பேசுகிற, பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்டே பேசுகிற.
சொல்லிட்டாங்கன்னா அடிச்சிட்டு சாவு. ஏன்னா நீ கட்டின பொண்டாட்டிக்கிட்ட பேசுறதுக்கு யார் வந்தான்னா இயேசுவே அதுக்கு தடை இல்லை. ஏன் பயப்படுறான்? இல்லை ஏதாவது சொல்லிடு, அவங்க போனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். அப்போது அந்த 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 கிழவி அம்மா இருக்கிற வரைக்கும் இஞ்சி தின்ன குறைக்கு மாதிரியா இருப்பாள் 2 பேரும். என்னன்னா அந்த அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டாங்களாம். ஏன்னா அதை பார்க்க அந்த கிழவிக்கு இது வருமா, அதுனா திருப்பி போய் கல்யாணம் பண்ண போதா? ஒன்றும் கிடையாது. அது எல்லாத்தையும் வாழ்க்கையில் அனுபவித்து தோற்று எல்லாம் பீஸ் போயிடுச்சு, அவ்வளோதான். அது போக வேண்டிய இடத்த நோக்கி அது பயணிச்சிக்கிட்டு இருக்குது. நீ வாழ வேண்டிய வாழ்க்கையில் நீ எப்படி வாழு? சந்தோஷமாக இரு. சில பேர் என்ன பண்ணுவானா, பொண்டாட்டிக்கு எதாவது வேணுன்னா வாங்கி பாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு வந்து அப்புறம் மெதுவாக கொடுப்பான். என்னத்துக்கு அப்படி கொடுக்குற? என்னன்னா வீட்டில் பார்த்துட்டாங்கன்னா எதாவது கேட்பாங்க. இவன் வந்து டுபா வருவேன், இவனை நம்பவே நம்பாத. இவன் யார் இருந்தாலும் உன் மீது இருக்கிற அன்பையும் பாசத்தை, இது வந்து வைஸ் வர்ஸாக தான் சொல்கிறேன், மனமாற வெளிப்படுத்துகிறவன் எந்த நிலையில், இது கணவன் மனைவிக்கு மாத்திரமல்ல, சகோதரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் எந்த இடத்துல நினைவு கூர்ந்தா பார்த்தாலும் அழுதாலும் அந்த ஆத்மார்த்தமான அந்த மெய்யான அன்போடு கூட வருகிறவனுக்குள்ளே எந்த விதமான சலசலப்பும் இல்லை, நடுக்கமும் இல்லை, பயமும் இல்லை. நான் சொல்றது விளங்குதா விளங்கலையா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அன்பு யாரிடத்துல வரணுங்கிறாரு? தம்முடைய பரிசுத்தவான்களிடத்துல யாருக்கு மேல் வரணுன்றாரு? தேவன் மீது வரணும். அப்போது என்னதான் ஆண்டவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக நம்ம இருந்தாலும் கூட இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நம்ம மேலே ஏதோ ஒரு விதமான நிர்பந்தமாக அழுத்தமாக போட்டு மிரட்டி அப்படியெல்லாம் பண்ணுறவர் கிடையாது. நீ வேலை ஸ்தலத்தில் போனால் அவங்க மேல் அதிகாரிக்கு வணக்கம் சொல்கிறீங்க, உண்மையிலே அன்பாவா சொல்கிறீங்க? ஏன்னா உங்கள் குடும்பம் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க கையில் இருக்குது, என்னத்தையா சுழிச்சிட போகிறான்னு பயம், போட்டு வைப்போம். பள்ளிக்கூடத்தில் கிளாஸில் வாத்தியார் வந்தவொடனே மாணவர்களை வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க, உண்மையிலே அன்பா? ஒன்றும் கிடையாது. அதில் யாராவது சொல்லலைன்னா அதுக்கு ஏதாவது குறி வச்சுட்டு ஏதாவது ப்ராக்டிக்கலில் ஏதாவது சுழிச்சு விட்டாருன்னா வம்பு. எல்லாமே பயத்தில் தான் ஓடுது. இப்போ காலைல எதுக்கு வந்து உட்காந்துருக்குறீங்க? சேரை சூடாக்கிட்டு போகிறதுக்கா? இல்லை நான் ஏதாவது கேட்பேன்றதுக்காவா? இல்லைங்க, அவர் மீது இருக்கிற அந்த அன்பு. கர்த்தர் எனக்கு எல்லா நன்மைகளையும் செய்திருக்கிறார். இந்த ஆண்டை பிறந்ததுலேருந்து எத்தனை மரண செய்திகளை கேட்குறோம். ஆனால் கர்த்தர் இந்த 11 நாட்கள் எனக்கு ஜீவனை, சுகத்தை, பலத்தை கொடுத்து தமது சமூகத்தில் கர்த்தர் என்னை வந்து உட்கார வைத்திருக்கிறாரே, அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதற்கு நன்றி எறிதலாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறேன். இந்த ஹார்ட்ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூடோடு ஒரு மனுஷன் வர்றான் பாருங்க, இதுதான் ஆண்டவருக்கு தேவை. ஆகவே வேதவசனம் சொல்லுகிறது, அன்பிலே என்ன இல்லை. இப்போ இந்த கேள்வி கேட்குறாங்கல்ல திருமணத்தில், எனக்கு இந்த வசனத்தை அடிக்கடி படிக்கும்போது இந்த பாயிண்ட்டை சேர்க்கணும்னு விரும்புகிறேன். உன் கணவனிடத்தில் அன்பு கூற உனக்கு எந்த விதமான பயமும் இல்லையான்னு கேட்கணும்னு வச்சுருக்கு. பயந்து சாகுறேன், அது நம்ம ஊரில் தான், ஏன்னு தெரில. அடுத்து என்ன சொல்லுதுன்னா, பூரண அன்பு எதை தள்ளிரும்? பூர்ண பயம் அன்பை தள்ளிரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பூரண பயம் அன்பை தள்ளிரும், பூரண அன்பு பயத்தை தள்ளிரும். அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார், பயமானது வேதனை உள்ளது. அது நம்மளை போட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குங்க, டார்ச்சர் பண்ணி. அதாவது காலில் ஒரு முள் குத்திட்டு அதை சரியாக எடுக்காம விட்டு ஒடிஞ்சிருச்சின்னு வைங்களேன், நடக்கும்போதெல்லாம் சித்திரவாதம் மாதிரி வரும் பாருங்க. இதுதான் அன்பானது. என்ன உள்ளது? வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அவன் எதிலேயே பூரணப்படல, அன்பிலேயே பூரணப்படல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒருவன் என்று சொல்லியும் தன் சகோதரனை படைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இத்தனை வசனங்களை கேட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே
நம்மை ஒரு விஷயம் நாம் உய்த்து ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. we are accountable only to God. அப்போ அவருடைய சமூகத்தில் நம்ம போய் நிற்க போதும் வேதம் சொல்லுகிறது, நம் குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் நிற்கும்படி. அப்போ இந்த 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 நிலையில் போய் நம்ம நிற்கிறோம். வேதம் வசனம் அழகாக சொல்லுது, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக என்ன பண்ணணும்? வெளிப்படணும். we all have to appear before the throne of God. அப்போ அந்த நாளில் நம்ம என்ன கணக்கை நம்ம கர்த்தருக்கு ஒப்புவிப்போம்? அப்போ இந்த நாளில் கிறிஸ்துவின் மீது நாம் காட்டுகிற அந்த அன்புக்கு இடைஞ்சலாக தடையாக வேறு எந்த காரியங்கள் இருந்தாலும் அவைகளை எல்லாவற்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக்கி நாம் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை அருள்வாராக என்கிற வார்த்தையோடு கூட நான் செய்தியை நிறைவு பண்ணுகிறேன். நாம் யாவரும் எழும்பி நின்று ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமை. பாட்டு 170. ஒரு நிமிஷம். நாம் எல்லாரும் இந்த 217வது பாடலை நாம் பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா. ஒரு 2 சரணங்களை பாடி ஜெபம் பண்ணுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த காலை பொழுதிலே உம்முடைய பரிசுத்தவான்களாகிய எங்களை உம்முடைய சமூகத்தில் கூடி வர செய்து நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய நல் வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் உமக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னத அழைப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இதில் நாங்கள் ஏனோ தானோ வென்றிராதபடி மிகவும் கவனத்தோடு இருக்கிறீர். எங்களுக்கு கிருபை செய்யும். உமக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற நிலையில் அழைத்த இந்த உன்னத அழைப்பை நீர் எங்கள் மீது மிரட்டுதலினாலோ பயத்தினாலோ உண்டாக்காமல் உம்முடைய அன்பினாலே அதை செய்யும்படி எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறீர். நாங்கள் இத்தனை நேரங்களில் உமக்கு பயப்படுகிறதை விட்டுவிட்டு மனுஷருக்கும் மற்ற காரியங்களிலே மனுஷர்களை திருப்திப்படுத்துறதுக்கு நாங்கள் பயந்து உண்மை நாங்கள் விட்டு கொடுத்துருக்கிறோம். ஆண்டவரே, இந்த அக்கிரமத்தை இந்த பாவத்தை நீர் எங்களுக்கு கிருபையாய் மன்னியும்.
இனி எந்த சூழ்நிலையிலேயும் எபிரே வாலிபர்களைப் போல நாங்களும் தைரியமாய் நின்று இதை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லத்தக்கதாய் எங்களுக்கு நீர் கிருபை அருளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய தெய்வீக கிருபை, உம்முடைய இரக்கம், பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். உம்முடைய தெய்வீக கரத்தினால நீர் எங்களை தாங்கி வழிநடத்தும். உம்முடைய மாறாத கிருபையும் உம்முடைய பிரசன்னமும் கூட இருந்து எங்களை பாதுகாத்து நீர் வழி நடத்துவதாக. வழுவாதபடி நீர் எங்களை காத்து கொள்ளுங்கர்த்தாவே. உம்முடைய வருகையின் நெருக்கத்திலே நாங்கள் வாழ்கிறோம். அந்த வருகையிலே நாங்கள் யாவரும் காணப்படும்படி நீர் கிருபை செய்யும். இந்த காலை வேளையிலே எடுத்த எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் அளித்ததற்காக நன்றி. பரத்திலிருந்து உம்முடைய சுகம், விடுதலை, ஆரோக்கியம் உம்முடைய பிள்ளைகளை தொட்டதற்காக தொடர்ந்து நீர் எங்களை பலப்படுத்தி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய நிறைவான நன்மையினாலே எங்களை பூரணமாய் நிரப்பி நீர் ஆதரித்து தாங்கி நடத்தும். எல்லா கணம், துதி, மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக.